இந்த மதரசாவுடைய துவக்கமாக நம்முடைய மதரசாவில் ஓதக்கூடிய மாணவி 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய யு அஸ்மல் நிசா அவர்கள் கராத் ஓதி துவக்கி வைப்பார். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سورة القهف مكية. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا. قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தலைமை உரையாக ஒரு 10 நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாக ஏக அல்லாஹ்வின் திருப்பெயரால் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பள்ளிவாசல் ரௌலத்துல் ஜன்னா தொழுகை பள்ளியும் அல் மதரசா சஃபியா பெண்கள் மதரசா இன்ஷா அல்லாஹ் இது துவங்க வேண்டும் என்று ஒரு 4-5 வருஷமாக இதை பிளான் பண்ணி இந்த பெண்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து பள்ளிவாசல் இல்லாமல் இருக்கு. நிறைய பேர் கோரிக்கை வச்சாங்க. நாங்கள் முகமதியா பள்ளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பொருளாளர், அதுக்கு முன்னாடி 10 வருஷம் செயலாளராக இருந்திருக்கேன், துணை செயலாளர். இன்ஷால்லா அங்கே வந்து சில சம்பவம்லாம் காதலில் கேட்டோம், ஜமாத்து நிர்வாகத்தின் மூலியமாகவும் சில பிரச்சனைகள் வந்தது. அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, வெளியில் நிறைய சம்பவம் நடந்திருக்கு. கேட்டாங்க, விழிப்புணர்வு இல்லாததுனால தான். அந்த விழிப்புணர்வு வரணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த பெண்கள் மதரசா ஆரம்பிக்கணுன்றதுக்காக வேண்டி தான் இது துவங்கப்பட்டது. அது 2022 பேசி 2023 தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். 2022 ரெஜிஸ்டர் பண்ணி 2023 தொடங்கணும். தொடங்கிட்டு இன்ஷால்லா அல்லாவுடைய குதிரத்து, அல்லாவுடைய ராமத்தை கொண்டு, அல்லாவுடைய பரக்கத்தை கொண்டு இன்ஷால்லா இன்னைக்கு இவ்வளோ பெருசு கட்டி இருக்கோம். இதை வந்து இன்னும் நாங்கள் முழுமையாக பண்ணணும், லிஃப்ட்லாம் போடணும், பெண்களுக்கெல்லாம் மேலே ஏறதுக்கெல்லாம் வசதி பண்ணி தரணும் தான் இருந்தோம். இப்போ அந்த மதரசா நிறைய பேர் கேட்டுனால துவங்குங்க, நீங்கள் ஒன்றும் மதரசான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் துவங்காமல் இருக்கீங்க, நீங்கள் துவங்குங்கன்னு சொன்னதுனால தான் இன்ஷால்லா இது இப்போ இந்த இதில் அவசரத்தில் இதை பண்ணியிருக்கு. ஆனால் இதில் வந்து இன்னும் இன்ஷால்லா இது பெரிய லெவலில் பண்ணணுன்ற எங்கள் பிளான் இருக்குது. இதில் வந்து இன்னும் இன்ஷால்லா நிறைய பல திட்டங்கள் இன்னும் வர இருக்குது. இது ஒரு முன்மாதிரியாக இந்த சரௌண்டிங்கில் வந்து வரும். அது தேவைகள்லாம் இன்ஷால்லா கண்டிப்பாக அல்லாவுடைய உதவி கொண்டு, என்னுடைய உதவியெல்லாம் ஒன்றும் நாங்களாம் ஒன்றும் கிடையாது, நாங்களாம் சும்மா தான். அல்லா 4 நாள் நடக்கும், அவ்வளோதான். இன்ஷால்லா இது நாங்கள் பெரிய திட்டமாக வச்சுருக்கோம். இது வந்து இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு, பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து
என்னைக்கு நமக்கு வந்து கொரோனாக்கு அப்புறம் ஆன்லைன் பாடம்னு சொல்லி கையில் மொபைல் கொடுத்தானோ அதில் வந்து எல்லாமே வந்து சில சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. சில பேர் நல்லவங்களா இருக்காங்க, நான் மொத்தமாக சொல்ல வரும்ல. சில பேர் இந்த ஃபோன்னால வந்து வேற தவறான இதெல்லாம் வர்றதுனால வந்து பிள்ளைங்க நிறைய பேர் கெட்டு போயிடுறாங்க. அப்புறமா ஃபேஸ்புக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அதில் போயிட்டு பல தவறான நண்பர்கள் வந்து வேணே நம்ம ஆளுங்களை வந்து ஈர்த்து அது ஒரு மாதிரி கெட்டு போய் எவ்வளோ பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்சோடைய ஃப்ரெண்டோடைய மக கூட பேத்தி கூட வந்து சூசைட் பண்ணிக்கிடுச்சு. இது மாதிரிலாம் நடக்கும்போது இதெல்லாம் மன வலி. நாளைக்கு எல்லாம் கேள்வி கேட்பான்ல, நம்ம இஸ்லாத்துல பிறந்தோம், பேர் வச்சிருக்கோம், இன்ஷால்லா பள்ளி கட்டணும், தொழுதோம், ஓதுறோம், வாங்குறோம், எல்லாம் செய்யறது ரைட்டு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா பெண்களுக்காக நீ இந்த இவ்வளவுதான் நடந்தது கேள்விப்பட்டீங்களே, நீ என்ன பண்ணன்னு கேட்பாங்கல்ல. ரெண்டாவது, நாங்க வந்து இந்த ஜமாத்துல் உலமா மீட்டிங்கும் நிர்வாக குழு, ஜமாத்துல் உலமா நிர்வாகமும் பள்ளி நிர்வாகமும் சேர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு குழு மீட்டிங் வச்சாங்க. ஆனால் பால்மூர் பள்ளியில தான் வச்சிருந்தாங்க. நம்ம வட்டார தலைவர் தான் அந்த பள்ளியில இருந்தார், அவர் தான் நடத்தினா. அந்த மீட்டிங் நானும் போய் கலந்துக்கிட்டோம். கலந்துக்கும் போது அவங்க சொன்னது என்னன்னாக்கா, இப்போ நிறைய வந்து இந்த தலாக் விஷயத்து வந்து நிக்கிறது கோர்ட்ல பார்த்தாக்கா புர்கா போட்ட பொம்பளைங்க தான் அதிகம் வந்து நிக்கிறாங்க. காரணம் வந்து அவங்களுக்கு வந்து மார்க்கம் எத்தி வைக்காதனால தான் காரணம் பிரச்சனை. ஐடியில போயிடுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, துனியா தான் பாக்குறாங்க, தவிர நாளைக்கு மறுமை இருக்குன்றது அந்த அந்த சிந்தனையே அவங்களுக்கு இல்லாத போயிடுச்சு. இப்போ காப்பீடுலும் கூட கொஞ்சம் வந்து கம்மி ஆயிட்டாங்க டைவர்ஸ் கேஸ்ல. நம்ம ஆளுங்க தான் நிறைய பிரச்சனையா இருக்குன்னு. இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து போய் கேட்டாக்கா நிர்வாகம் வந்து ஜமாத்துல் உலமா சொன்னது, நிர்வாகம் வந்து நீங்க பள்ளி நடத்துறீங்க, என்ன பண்றீங்க, அந்த ஒரு மோரால வந்து எத்தனை பேர் ஏழைங்க இருக்காங்க, எத்தனை பொண்ணு இருக்காங்க, எத்தனை விதவை இருக்காங்க, அவங்க பெண்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கவுன்சிலிங் வந்து ஒரு பெண் ஒஸ்தாத வச்சு பண்ணணும், ஒரு விழிப்புணர்வு கொடுத்தா தானே அவங்களுக்கு வந்து ஒரு இது வரும். அதனால அதை நீங்க இங்க துவங்கணும்னு சொன்னாங்க. அது சொன்ன அவங்க 2021 ஜனவரில ஏதோ சொன்னாங்க. அது சொன்ன உடனே அதே இதுல நாங்க வந்து அந்த ஆர்வத்தோட இதை ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட ஆரம்பிச்சோம். இதுல வந்து போட்டி போடாம அங்க இவங்க வரணும் அவங்க வரணும்லாம் கிடையாது. இது என்னவோ ஒரு சூழ்நிலையில வந்து எல்லா ஜூத்துமார்களும் வந்துதான் இன்ஷா அல்லாஹ் இது வந்து துவக்கி வச்சாங்க, அடிக்கல் நாட்டினாங்க. நம்ம அடையார் பள்ளி இமாம் தான் வந்தாங்க. அவங்க வந்துதான் வந்து அடிக்கல் நாட்டினாங்க. அப்புறம் நம்ம மன்னடி இமாம் இலியாஸ் வந்தாங்க, சதுரையும் பார்க்க வச்சு தான் அடிக்கல் நாட்டி துவாலாம் ஓதுனாங்க. அவங்களுக்கு துவா கொண்டு இன்ஷா அல்லாஹ் எல்லா ஒஸ்தாதுங்களும் துவாவும் இருக்குது இல்லை, எல்லாரும் துவா ஓதி தான் நம்ம வந்து இது பள்ளி ஆரம்பிச்சோம். நமக்கு வந்து யாரு கூட பக்கத்துல வைக்கணும் போட்டாலும் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, அல்லாஹ்க்காக வேண்டி செய்கிறோம். இது அல்லாஹ் நாடிட்டான். நானே இங்க வந்து இந்த ஊர்ல தான் இத்தனை வருஷமா இருக்கோம். அந்த நபை பள்ளியை நம்ம தான் கட்டணும், எல்லாம் பண்ண எல்லாம் செஞ்சோம். இங்க ஒரு பள்ளி வரோன்னு நாங்க நினைக்கவே இல்லை. இது அல்லாவுடைய நாட்டம், அல்லாவுடைய இது நாங்க வந்து பள்ளி போட்டு வைக்கணும், அது பராமரிக்கலாம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு வந்து என்னன்னாக்கா, இங்க மோலா வந்து ஒரு அடர்த்தியான மோலாவா இருக்கு. நிறைய நம்ம தீன்தாருங்க இருக்காங்க, இஸ்லாமானங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நிறைய பேர் வந்து சில பேர் வந்து குர்ஆன் ஓதணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு கத்துக்கணும்னா ஒஸ்தாத் போனா ஒரு வீட்டில் தான் போய் சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு கூட்டமா சொல்லணும்னா இப்போ அவங்களுக்கு டைம் பிரகாரம் நமக்குன்னு இங்க ஒரு அவங்களுக்கும் ஒரு கட்டடம் கொடுத்துட்டோன்னு சொன்னாக்கா, அவங்க வேலை முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு மேல பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு 11 மணி 12 மணி 1 மணிக்கு லோகர் வரைக்கும் இருக்கலாம். லோகர் தொழுதுட்டு அப்புறம் அவங்க கிளாஸ் எடுத்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் சாயந்தரம் அசருக்கு மேல ஒரு 4 5 மணிக்கு வந்தோம்னா 8 மணி வரைக்கும் இருந்துட்டு ஒரு மக்ரிப் தொழுற மாதிரி இருக்கும், இதுவும் பண்ண மாதிரி இருக்கும். இன்னும் பல நலத்திட்டம் எல்லாம் இருக்கு, செய்வோம். அதெல்லாம் வந்து இப்ப நான் சொல்றதுக்கு இல்லை, நான் நடைமுறையில வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் இன்ஷா அல்லாஹ். ஆமா, கண்டிப்பா வந்து எங்களுக்கு வந்து என்னன்னாக்கா, நம்ம மார்க்கத்து பிள்ளைங்க, இஸ்லாமான பிள்ளைங்க எந்த தவறுதலான வழிக்கும் போயிடக்கூடாதுதான் எங்களுக்கு கவலை. அதாவது வந்து பொம்பளை பிள்ளைங்க தான் போறாங்க, கல்யாணம் ஆனவங்களும் சில பேர் தவறு பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு நிர்வாகத்துல காதுல வந்திருக்கு, அது சம்பளம் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் கேட்டா மனசே கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி சம்பளம் நடந்தது காரணம் என்னன்னா, இவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாததுதான். மார்க்கத்தை பத்தி தெரியாதனாலதான், அந்த விழிப்புணர்வு இல்லாதனாலதான் வந்து அவங்களுக்கு புரிஞ்சக்கூடிய சக்தி இல்லை. இப்போ நம்ம அஜத் பயன் பண்றாங்க, வெள்ளிக்கிழமை சும்மா போறோம், நம்ம கேட்கறோம், எல்லாம் சரியாயிருது. எத்தனை பேர் வீட்டுல போய் சொல்ல முடியும், எத்தனை பேர் பண்ண முடியும்? அதனால வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். அவங்களும் வந்து மார்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம தீன் என்ன களிமா வெறும் பேர் மட்டும் முஸ்லீம் பேர் வச்சுட்டு பாத்தியமா ஐசான் வச்சுட்டு மட்டும் பத்துமா? அது பிறகு வாழணும். இந்த துனியா வந்து நிரந்தரமான துனியா கிடையாது. எத்தனை கோடி சொத்து வச்சிருந்தாலும் வந்து போகும்போது ஒன்றும் கொண்டு போறது கிடையாது. வெறும் கேட்டுதான் போறோம், வெறும் கேட்டுதான் வந்தோம். அதனால வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இந்த மோலால இருக்கவங்க கவலை எங்களுக்கு இருக்கு. இதை வந்து அல்லாஹ் தாட்ட தான் பொறுப்பு சாட்டுறோம்.
இது வந்து அல்லாஹ் தாலா தான் எல்லா நம்மளுடைய இஸ்லாமான சகோதரிகள் அவங்க எல்லாருக்கும் வந்து இது எத்தி வச்சு அவங்க எல்லாரும் வந்து மார்க்கத்தை அறிஞ்சு மார்க்கத்தோட பேருந்தோட வளரணும்னு தான் எங்களுக்கு ஒரு ஆசை. ஏன்னா நாளைக்கு போய் எல்லாம் கேள்வி கேட்பான், கண்டிப்பா ஒரு மனுஷன் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. நீ வரைக்கும் போய் தொழுத, நீ வரைக்கும் பண்ணி பெண்களுக்காக என்ன பண்ணன்னு கேட்பாங்க. ஊர் சைட்ல எல்லாம் காயல்பட்டினம் சைடு அந்த மாதிரி தூத்துக்குடி சைட்லாம் பெண்களுக்கு மதரசா பைத்துல் மால் வச்சு நடத்துறாங்க, மண்ணடியிலேயே இருக்கு. ஆனா இந்த நம்ம வளர்ந்த பகுதி ஐடி பீப்புள் ஆயிடுச்சு. பள்ளிவாசல் 15 பள்ளி 20 பள்ளி இருக்கு சுத்து வட்டத்துல. செம்மஞ்சேரியில பள்ளி 4-5 பள்ளி, பெரும்பாதுல போனீங்கன்னா ஐசா பள்ளி, அங்க இந்திரா நகர்ல ஒரு பள்ளி, மசூது அங்க பிலாலுன்னு சொல்லிட்டு இங்க மேடவாக்கத்துல ஒரு 10-15 பள்ளி ஆகி போச்சு. மொத்தம் டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு 15-20 பள்ளி இருக்கு. எல்லா பள்ளியும் வந்து நம்ம ஆண்களுக்கு தான் இருக்கு தவிர பெண்களுக்கு எதுவுமே இல்லையே. அவங்களுக்கு தான் இந்த 4 ஃப்ளோர் கட்டின காரணமே அதுதான். இது வந்து 2 ஃப்ளோர் பெண்களுக்காக தான் பண்ணணும்னு தான் வச்சிருக்கோம். இன்ஷால்லா நீங்களாம் துவா செய்யுங்க. கூடிய விரைவில் வந்து இன்ஷால்லா இது எல்லாமே நல்லபடியா முடிச்சு இதெல்லாம் நல்லபடியா நடந்து இது ஒன்றும் நம்மளுடைய வர சந்ததிகளுக்கு வந்து பெண் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தோட பேணி வாழ்றதுக்கு இது ஒரு பயணிக்கூடும். அதாவது வந்து பயணிக்கிற கூடும், அதாவது வந்து மார்க்கத்தை அறிஞ்சுக்கிற ஒரு அறிவிக்கிற கூடமா இருக்கணும்னு நான் வந்து அல்லாஹ் முன் வச்சு சொல்றேன். இது நம்மளால ஒன்றும் கிடையாது, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய இது. இந்த நல்லா சக்சஸ் பண்ணி கொடுக்கணும். அல்லாஹ் தாலா இம்மைக்கும் மறுமைக்கும் எல்லாருக்கும் வந்து பயன்படுற மாதிரி இருக்கணும் இது. அதனால வந்து நீங்க எல்லாரும் வந்து உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் நீங்க எத்தி வைங்க. எத்தி வச்சு இன்ஷால்லா மதரசாக்கு வந்து நீங்க கூட்டிட்டு வாங்க. உங்க பெண்களுக்கு வந்து பெண்கள் அவசியம் தான் சொல்லி தருவாங்க. நீங்க வரதை பொறுத்துட்டு வந்து எத்தனை பேர் வராங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒஸ்தாதையும் ஒன்று போடுவோம். இங்க வந்து கூடிய விரைவில் வந்து இந்த 1 வருஷம் 3 வருஷம் பள்ளிக்கா கோர்ஸ்லாம் கொடுத்து மார்க் அந்த தஜ்வீதோட குர்ஆன் ஓதுற பழக்கம் எல்லாமே கொடுக்கணும் தான் இதே வந்து கேட்டாங்க. அது நீங்க வந்து அது சஃபி அந்த இது வைக்கும்போது நீங்க எப்படி காலேஜ் மாதிரி பேர் வச்சிருக்கீங்களேன்னு கேட்டாங்க. அது வந்து இது வந்து நான் சொன்னேன், இப்போ இது வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கோர்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இது ஆரம்பிக்க போறோம். அதுக்கு தான் அது ஆரம்பிச்சுட்டு தான் சொன்னோம். இந்த இன்ஷால்லா அது மாதிரி ஒரு சிலபஸ் இதெல்லாம் கொண்டு வந்து கண்டிப்பா கூடிய விரைவில் இதெல்லாம் நடத்துறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்தால் சீக்கிரம் நடந்துரும் இன்ஷால்லா. நீங்க அவசியம் வந்து எல்லா தாய்மார்களும் நம்ம தங்கச்சிங்க சகோதரர்கள் எல்லாரும் வந்து இதில் கலந்துக்கிட்டு இம்மைக்கும் மறுமைக்கும் வெற்றி அடையணும். எங்களுக்காக துவா செய்யுங்க, இந்த பள்ளிக்காக துவா செய்யுங்க. இதுக்காக யாரெல்லாம் உழைக்கிறாங்க அவங்க அத்தனை பேருக்கும் நீங்க துவா செய்யுங்க. இன்ஷால்லா கூடிய விரைவில் இது நல்லபடியாக நடக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்வை முன் வச்சு நான் வாய்ப்படுத்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய இந்த மதரசத்து சஃபியா பெண்கள் மதரசாவுடைய துவக்க விழாவிலே முதலாவதாக வாழ்த்துறை வழங்க நம்முடைய மதிப்புக்குரிய நம்முடைய நெருங்கிய நண்பர் வேடநத்தம் முகமதியா பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் முகமது அப்பாஸ் முகமது ஃபாசில் அஸ்மரி ஹசரத் அவர்கள் நமக்கு வாழ்த்துரை வழங்குவார்கள். அதற்கு கொஞ்சம் நகைச்சுவையோடு கலந்து பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. ما بعد فقد قال الله حق سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل. ألا إن صلحة الله الغالية ألا إن صلحة الله الجنة. وكما قال رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இருலக நாயகர் சத்திய போதகர் எம்பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும்
அந்நாளின் வழியை தானும் முழுமையாக பின்பற்றி கியாமத் நாள் வரை வருகிற எல்லா மக்களுக்கும் முன்னோடிகளாக வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், குறிப்பாக அற்புதமான ஒரு மதரசாவை கட்டி அதனுடைய துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் வல்லோன் அல்லாஹ்வினுடைய வற்றா கருணையும் அன்பும் நெருக்கமும் என்றென்றும் கிடைத்து அருளட்டுமாக. வல்லோன் அல்லாஹ் இந்த சபையில் கலந்து கொள்கிற பாக்கியத்தை கொண்டு, இங்கு வந்திருக்கிற மலக்குகளின் தௌஃபீக்கை கொண்டு நமது பாவங்களை அல்லாஹ் மன்னித்தருளுவானாக. நோயில்லாத நல்வாழ்வை நசீபாக்குவானாக. நமது மஹல்லாவிலும் முழு உலகத்திலும் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ எல்லோருக்கும் ரப்புல் ஆலமீன் பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருளுவானாக. மருத்துவமனை சிரமங்கள், கஷ்டங்கள், செலவுகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. நாம் செய்கிற எல்லா நற்காரியங்களுக்கும் உயர்ந்த நல்ல கூலிகளை கொடுத்தருளுவானாக. ஓங்கி உயர்ந்து நிற்கிற இந்த கட்டிடத்திற்கு யாரெல்லாம் எப்படியெல்லாம் உதவினார்களோ எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளங்களை வாரி வழங்குவானாக. இதன் பரக்கத்தால் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எந்த நிய்யத்தில் இங்கு உதவப்பட்டதோ அந்த நிய்யத்தை அவர்களுக்கு அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. அத்தோடு கியாமத் வரை இந்த கட்டிடத்தை கபூல் செய்து கொண்டு மதரசாக்கள், கல்விக்கூடங்கள், தொழுகை, இபாதத்துகள், இன்னும் நிறைய நற்காரியங்கள் இந்த கட்டிடத்தில் இருந்து, இந்த மதரசாவில் இருந்து, இந்த பள்ளிவாசலில் இருந்து அல்லாஹ்விடத்திலே வாங்கிக் கொள்வானாக. சங்கையான சாலிஹீன்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மதரசா சஃபியா துவங்க இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். வல்லோன் அல்லாஹ் ஒரு பெரிய வாய்ப்பாக, பாக்கியமாக இந்த பகுதியில் இருக்கிற பெண்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ஹமீதா நான் சொன்ன மாதிரி இது யாருக்கு ப்ளஸ் அப்படின்னா, காமராஜபுரத்துல இருந்து, பள்ளிக்கண்ணையில இருந்து, இன்னும் சுற்று வட்டார பகுதியை விட இங்க இருக்கிற இந்த 2 தெரு 3 தெரு மேடவாக்கம் சுற்றியுள்ள பகுதி தாய்மார்கள், சகோதரிகளுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸாக இது அமையும். நம்ம தான் நெருக்கத்தில் இருக்கோம், நம்ம தான் பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம தான் ஊருக்காரங்க, மஹல்லாக்காரங்க. நாம் இங்க வந்து நல்ல கல்விகளை படித்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவா இன்னைக்கு நிறைய அமல் செய்கிறோம், ஆனா ஒரு விளக்கம் இல்லாம அமல் செய்கிறோம். எப்படின்னா, சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் படிச்ச ஒரு பழக்கூடையில ஒரு வியாபாரி பழத்தை எடுத்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னால இருந்து ஒருத்தர் அந்த பழத்தை எடுத்து, அவருக்கு தெரியாம அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு அந்த பழத்தை தர்மம் செய்யறாப்புல. அந்த பழக்கூடையில இருந்து பழத்தை எடுத்து தர்மம் செய்யறாப்புல. காரணம் கேட்டதுக்கு ஏழைகள் ரொம்ப பசியோட பட்னியோட வாழ்றாங்க, அவங்களுக்கும் பழங்களை கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பழக்கூடையில இருந்து வேற ஒருத்தருடைய வியாபாரியோட பழக்கூடத்துல இருந்து பழத்தை ஆட்டையை போட்டு தர்மம் செய்யறாப்புல. அப்ப அதை பார்த்தவங்க சொன்னாங்கன்னா, நீ தர்மம் செய்யறதுலாம் சரிதான், என்ன செஞ்சாலும் உன் காசுல செய், அவன் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவன் சம்பாதிக்கிற பணத்தை ஆட்டையை போட்டு நீ தர்மம் செஞ்சு என்ன பலன் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க சொல்லுவாங்க. அப்ப இந்த கதையிலிருந்து ஒரு ஆசிரியர் சொல்றாரு, நமக்கு நம்ம நிறைய அமல் செய்யறோம். தஹஜ்ஜுத் தொழ ஆசை இருக்கு, தான தர்மம் செய்ய ஆசை இருக்கு, ஹஜ்ஜு செய்ய ஆசை இருக்கு, உம்ரா செய்ய ஆசை இருக்கு. சமீபத்தில் ஒரு வீடியோ வந்துச்சு ஹஜ்ஜில இருந்து. ஹஜ்ஜுடைய காலத்துல, ஹஜ்ஜுக்கு முன்னால நினைக்கிறேன், அங்க போயிட்டு ரீல்ஸ் பைத்தியங்கள் இருக்காங்கல்ல, அங்க போயிட்டோம் காபாக்கு முன்னால ரீல்ஸை போட அவன் சும்மா இருப்பானா, அழகா கூட்டு போய் உள்ள போட்டான். நீ வந்து உம்ரா செய்யறத விட 15 நாள் உள்ள இருக்கிறது பெட்டர்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டான். அப்ப அமல் செய்ய ஆர்வம் இருக்கு, அந்த அமலை எப்படி செய்யணும்ன்ற அந்த ஞானம் இல்லை. கல்வி கூடங்கள் அந்த ஞானத்தை கொடுக்குது. அதாவது சொன்ன மாதிரி உலக கல்வியில் படிக்கிற அந்த கல்வி கூடங்கள்ல ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படுதா அல்லது இறை பக்தி கற்றுக் கொடுக்கப்படுதா அப்படின்னு பார்த்தா கொடுக்கப்படுதான்னு தெரியல. ஆனால் இது மாதிரியான மார்க்க கூடங்கள்ல நம்ம அந்த கல்வி கூடங்களை குறை சொல்லவோ ஆசிரியர்களை குறை சொல்றதோ நம்ம நோக்கம் இல்லை. நம்ம சொல்ல வர்றது, இது மாதிரியான மதரசாக்கள்ல கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அருளால் மார்க்க கல்விக்கு மேலாக ஒழுக்கங்கள் போதிக்கப்படும். நம்ம வீட்டுல பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்,
வீட்டுல கணவனோட எப்படி நடந்துக்கணும், உறவுகளை எப்படி பேணணும். சைக்காலஜி சொல்லுது, கணவனுக்கு ஆணுக்கு வீட்டுக்கு வெளியே வேலைன்னா, ஒரு பெண்ணுக்கு, பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, பெற்றோர்களுக்கு, உணர்ந்திருப்பவர்களுக்கு சம்பாதித்து கொடுப்பது வேலைன்னா அது தன்னுடைய தலையாய கடமைன்னா, பெண்களுக்கு உறவை பேன்றது தலையாய கடமையா. மாமியார் மாமனாருடைய உறவு, கணவனை எப்படி நம்ம பேன்றோமோ, கணவனுக்கு எப்படி மரியாதை செய்யறோமோ, அதை விட ஒரு படி அதிகமா கணவனுடைய உறவுகளை பேன்றது, நம்முடைய உறவுகளை பேன்றது, இது பெண்ணுடைய தலையாய கடமைன்னு சொல்லி உலகியல் சொல்லுது. அப்ப இது மாதிரியான விளக்கங்கள் நமக்கு மதரசாக்கள்ல கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல ரப்பை நாம் தெரிந்து கொள்வோம் இது மாதிரியான மதரசாக்கள்ல, ரசூலை நாம் தெரிந்து கொள்வோம் இது மாதிரியான மதரசாக்கள்ல, ரசூலின் மீது எப்படி பிரியம் வைக்க வேண்டும் நம்ம தெரிந்து கொள்வோம் இது மாதிரியான மதரசாக்கள். எனவே நாம் இந்த மதரசாக்களுக்கு நிறைய நேரங்கள் கொடுக்கணும், நிறைய காலங்கள் கொடுக்கணும், நிறைய எப்படிலாம் நம்மளால உதவி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் உதவி செய்யணும். சஹாபாக்கள் நபிகிட்ட கேட்டாங்கன்னா, யார சொல்லலாம், யாருக்கிட்ட செல்வம் இருக்கோ அவங்க செல்வத்தை கொடுத்துடுறாங்க, எங்கள்கிட்ட செல்வம் இல்லை. முஹாஜிர்கள் கேட்கிறாங்க, எங்கள்கிட்ட செல்வம் இல்லை, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, நீங்க உங்களுடைய நேரங்களை மார்க்கத்துக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதிகமா அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. சில திக்ர்களை சுப்ஹானல்லாஹ், மூன்றாம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், இது அதிகமா செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான்காம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இது அதிகமா சொல்லி கொடுங்க. யார் ஒரு நாளைக்கு ஒரு முறை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்கிறாரோ, அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவருக்கு அல்லாஹ் நன்மைகளை தருகிறான், சொர்க்கத்தில் அவருக்காக மரங்கள் நடப்படுகிறது, அதுக்கு மேல ஒரு அடிமையை உரிமை விட்டு நன்மை கொடுக்கிறான்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. ஏழை முஹாஜிர்கள் இந்த அமலை செய்ய ஆரம்பிச்ச உடனே ஏதோ தொழுகைக்கு பிறகு ஏதோ சாதாரணமான நேரத்துல சஹாபாக்கள் இந்த ஏதோ வாய் முன்னுங்கிறத கேட்டுட்டு செல்வ சஹாபாக்களும் என்ன செஞ்சுட்டாங்க, அதை கத்துக்கிட்டு அவங்களும் ஓத ஆரம்பிச்சாங்க. அப்ப ஓத ஆரம்பிச்சதுக்கு பார்த்து கொஞ்ச காலம் கழிஞ்சது, திரும்பவும் சஹாபாக்கள் முஹாஜிர்கள் நபிகிட்ட முறையிட்டாங்க, யாரோ சொல்லலாம் எங்களுக்குன்னு சொல்லி நாங்க பிரத்யேகமா அமல் கேட்டோம். ஆல்மோஸ்ட் அவங்க தான தர்மங்கள் கொடுக்குறாங்க, செல்வங்களை வாரி வாரி கொடுக்குறாங்க. உஸ்மானிய கனி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மொத்த செல்வங்கள்ல இஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லோருக்கும் பயன்படுது. நாங்க ஏதாவது நன்மை செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு திக்ரை கேட்டோம். திரும்பவும் இந்த திக்ரையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு பிரத்யேகமான அமலை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல சொல்லிடுவாங்க, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களை அமல் செய்ய வைக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாயகம் சொல்வதாக ஹதீஸிலே வருகிறது, நீங்கள் உங்கள் நேரங்களை அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக கொடுங்கன்னு சொல்லி. அப்ப நம்மால் மார்க்கத்துக்காக ஏதாவது ஒன்று செய்ய முடிந்தால் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இங்க இருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள், ஹமீதா சொன்ன மாதிரி நமக்கு எந்த நேரம் கிடைக்குமோ, காலைல 10 to 12 அல்லது எந்த நேரத்துல மதரசாவுடைய நேரங்கள் அமைகிறதோ அந்த நேரத்துல மசாலா இருந்துகிட்டு, நோன்பு நோறுக்கு நேரங்களை மசாலா காலங்களை கழிச்சுக்கிட்டு, இத்திகாஃப் இருக்கிற வாய்ப்பு இருந்தால் மசாலா இத்திகாஃப் இருந்துகிட்டு நம்மை அல்லாஹோடு நெருங்கிறதுக்கு உண்டான வழியாக இந்த மதரசாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்லுன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வரலாறுல ஒரு அற்புதமான ஒரு பெண்மணியுடைய வரலாறு பதிவாகும். இவங்க யார் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தில் வருகிற அஹ்லே பைத். இவங்க சையதுனா ஹசன் ரலியல்லாஹுடைய பேரர் ஹசனுல் அன்வர் ரஹிமஹுல்லாஹுடைய மகளார். 145ல இவங்க பிறக்கிறாங்க. இவங்களுக்கு நஃபீசா அம்மையார்னு பேர் சொல்லப்பட்டுச்சு. நீங்க ChatGPT கூகுள்ல போயிட்டு நஃபீசா அம்மையார்னு பதிவு செஞ்சீங்கன்னா ஒரு அற்புதமான வரலாறு ஆகும். அல்லாஹுடைய அருளால் இவங்க வீட்டுக்குள்ள கபர் தோண்டி அந்த கபருக்குள்ள உட்கார்ந்து 40 குர்ஆன் ஓதிருக்காங்க நஃபீசா அம்மையார். இவங்க யாருக்கெல்லாம் உஸ்தாதுன்னு கேட்டீங்கன்னா, இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ்வுக்கு, இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுக்கு இவங்க உஸ்தாதா இருக்காங்க. இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு எப்போலாம் நோய்வாய்ப்படுமோ, உடம்பு சரியில்லாம போமோ, அப்ப இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய பாடத்துல இருந்து ஒரு மாணவரை கூப்பிட்டு நஃபீசா அம்மையார்ட்ட போய் துவாவுக்காக வேண்டிக் கொள்வாங்க. நஃபீசா அம்மா துவா செய்வாங்க. அந்த இடத்துல அவங்க வீட்டுல இருந்து இறைவா ஷாஃபியினுடைய நோய்க்கு நிவாரணத்தை கொடுன்னு துவா செய்வாங்க. போன மாணவர் திரும்பி வர்றதுக்குள்ள நோய்க்கு நிவாரணம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி வரலாறுல பதிவாகுது. 2 முறை 3 முறை கடந்ததுக்கு பிறகு ஒரு நாள் நோய்வாய்ப்படுறாங்க இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ். அப்ப அது வழக்கம் போல ஒரு மாணவரை கூப்பிட்டு, பாடத்துல இருந்து ஒரு மாணவரை கூப்பிட்டு,
இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா நஃபீஸ் அம்மா கிட்ட உஸ்தாது கிட்ட ஆள் அனுப்பி இமாமுனா ஷாஃபிக்கு இமாமுனா அஹமது இப்னு ஹம்பல் எல்லாம் யோசிங்க, ரெண்டு பேருமே ரெண்டு மதுஹபை தோற்று வைத்த ஆசிரியர்கள், இமாம்கள், முஃபக்ஹீர்கள். மார்க்கத்தை மக்களுக்கு இலகுவாக ஆக்கி கொடுப்பதற்காக மார்க்க சட்டங்களை நமக்கு வகுத்து கொடுத்த இமாம். அந்த இமாமுக்கு உஸ்தாதுன்னா நஃபீஸ் அம்மா குர்ஆன்ல, ஹதீஸ்ல, ஃபிக்ஹ் கலையில எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. சரியா இவங்க பிறந்து இந்த நிகழ்வுக்கு நான் வந்துடுறேன். அதுக்கு முன்னால இவங்க பிறந்து 40வது நாள் மக்கால பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 145ல இவங்க பிறந்த 40வது நாள் ஹசனுல் அன்வர் ரஹிமஹுல்லா அவங்களும் அவருடைய மனைவியும் இந்த குழந்தையை தூக்கிட்டு போய் மஸ்ஜிது நபவி ரவுலாவுக்கு முன்னால வச்சு, உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கு நாயகமே, இந்த பேத்திக்கு துவா செய்யுங்க, இந்த பேத்திக்காக வேண்டி இந்த பேத்தியை நீங்க கபூல் செஞ்சுக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்று இரவு ஹசனுல் அன்வர் ரஹிமஹுல்லாவுடைய கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி, உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன், உன் மகளையும் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி பெருமானார் துவா செஞ்ச நிகழ்வு. அதற்குரிய பரக்கத்து 7 வயசுல குர்ஆனை மானம் செய்தார்கள். அதற்கு பிறகு பாலிகாகுவதற்கு, மெச்சூர் ஆகுவதற்கு முன்னால நஃபீஸா அம்மா அந்த நேரத்தில் இருந்த முஅத்தா மாலிக் என்ற அந்த ஹதீஸ் கிதாப், அப்ப புகாரியோ முஸ்லிமோ திர்மிதியோ நஸையோ அவெல்லாம் கிடையாது. அப்ப இருந்த முஅத்தா மாலிக் கிதாப முழுமையாக மானம் செய்து அதிலிருந்து மாணவர்களுக்கு ஹதீஸ் பாடத்தை, ஃபிக்ஹ் பாடத்தை நடத்தியவர்கள். இப்ப இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா நோய்க்காக நிவாரணத்திற்காக துவா செய்ய ஆள் அனுப்பும் பொழுது அம்மா நஃபீஸ் அம்மா துவா செஞ்சாங்களாம், இமாம் முஹம்மது பின் இத்ரீஸ்க்கு, ஷாஃபிக்கு அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்க ரப்பு வாய்ப்பை ஏற்படுத்துவானாக. பதில் சேர்ந்துச்சு. இமாமுனா ஷாஃபி விளங்கிக்கிட்டாங்க, என்னுடைய சக்கராத் இது, என்னுடைய கடைசி நேரம் இதுன்னு விளங்கிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா வசியத் செஞ்சாங்க, என்னுடைய ஜனாசா இமாமுனா நஃபீஸ் அம்மாவுடைய வீட்டுக்கு முன்னால, உஸ்தாதா நஃபீஸ் அம்மாவுடைய வீட்டுக்கு முன்னால வைக்கப்படணும், என்னுடைய ஜனாசாக்காக நஃபீஸ் அம்மா துவா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. அந்த வேண்டுகோளை போய் நஃபீஸ் அம்மா கிட்ட முறையீடு வைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இமாமுனா ஷாஃபியுடைய ஜனாசா ரஹிமஹுல்லாவுடைய ஜனாசா நீங்க எடுத்து வரலாறுல பாருங்க, நஃபீஸ் அம்மா வீட்டுக்கு முன்னால் தான் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது. நஃபீஸ் அம்மா பிரார்த்தனை செய்தார்கள், துஆ செய்தார்கள். யாருக்கு? உலகமா மேதை 4 மதுஹபில் ஒரு மதுஹபை தோற்றுவித்த இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு. இன்று உலகத்தில் 2 மதுஹபுகள் மிக அதிகமாக ஃபாலோவர்ஸால் பேணப்படுகிறது, பின்பற்றப்படுகிறது. அதுல ஒண்ணு இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய மதுஹப். அந்த இமாமுனா ஷாஃபியினுடைய உஸ்தாது இமாமுனா நஃபீஸா அம்மா. அவங்க நஃபீஸா அம்மா இது மாதிரியான கல்வி கூடங்களையும் திறந்தார்கள், கல்வியாளர்களையும் உருவாக்கினார்கள். அதற்கு மேல அல்லாஹ்வுடைய நெருக்கத்துல, இபாதத்துல, தஹஜ்ஜத் தொழுகைகளை, வீட்டுடைய பணிகள்ல, பிள்ளைகளை உருவாக்குறதுல, கணவனுக்கு செய்த பரிவுரைகள்ல ஒரு சின்ன குறை கூட வைக்காம அளவுக்கு அதிகமாக நோன்பு நோக்கிற பெண்மணியாக இருந்தார்கள். தொடர்ந்து 30 வருஷம் நோன்பில் கழித்தார்கள். 63 வயசு வரைக்கும் உலகத்துல வாழ்ந்தாங்க. அதற்கு பிறகு 47 வயதுக்கு பிறகு பஸ்ராவிற்கு சென்று விட்டார்கள். அங்கேயும் அவருடைய வீட்டுக்கு அருகாமையில வீட்டுக்குள்ள ஒரு குழி தோண்டி அதை கபராக்கி அந்த கபர்ல உட்கார்ந்து 40 குர்ஆனுக்கு மேல் ஓதுனாங்கன்னு சொல்லி வரலாறு பேசுது. 2வது, மவுத்தாகிற அன்னைக்கு நோய் அதிகமாயிடுச்சு. அவளுக்கு பணிவிடையாளர் 63 வயசுல அந்த மௌத்தாகிற அன்னைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு நோன்பு வச்சிருந்தாங்க. நோன்பு திறக்கிறதுக்கான உணவு ஏற்பாடு செய்யும்போது ரொம்ப காய்ச்சல் அதிகமாகுது, நோன்பு திறந்துருங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது நஃபீஸா அம்மா சொன்ன வார்த்தை, என் ரப்பை நான் நோன்பாளியாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் 30 நாளா கஷ்டப்பட்டு 30 ஆண்டுகளா கஷ்டப்பட்டு நோன்பு வச்சிருக்கேன். மருத்துவரை அனுப்பிவிடுங்கள், நான் என் ஹபீபை சந்திக்க போகிறேன். அற்புதமான வாசகம் அமையும். தபீப் என்றால் மருத்துவர் என்று பொருள். தபீபை அனுப்பிவிடுங்கள், நான் என் ஹபீபை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நோன்பு திறப்பதற்கு முன்னால் மரணமானார்கள் அப்படின்னு சொல்லி வரலாறு பதிவாகிறது. நாம் இங்கு தாய்மார்களுடைய அன்பாய் கேட்டுக்கொள்வேன், நம்முடைய வீட்டு பணிகள், நம்முடைய பிள்ளை வளர்ப்பு, நம்முடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள், உறவுகளை பேணுவதில் காட்ட வேண்டிய அக்கறைகள் எல்லாவற்றையும் செய்வதோடு
அல்லாஹுடைய நெருக்கமும் நமக்கு தேவை. வல்லோன் அல்லாஹ் இந்த மதரசாவின் மூலமாக நிறைய நஃபீஸா அம்மாக்களை அல்லாஹ் உருவாக்குவானாக. அதற்கு காரணமாக இந்த மதரசாவை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இங்கு சுற்றி இருக்கிற எல்லா தாய்மார்கள் சகோதரிகளுக்கும் ஒரு பானுள்ள மதரசாவாக ஆக்கி அருள் புரிவானாக. வாய்ப்பு கொடுத்ததற்கு ஜஸாக்கல்லாஹ். இந்த மதரசாவிற்காக வேண்டி யாரெல்லாம் உழைத்தார்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சீரான ஒரு நற்கூலியை கொடுத்து அருள்வானாக. வாகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم يا معشر النساء تصدقنا أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய மதரசாவில் ஓதக்கூடிய மாணவ கண்மணிகளே, முதலாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இந்த மஜ்லிஸை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோமோ நம்முடைய அந்த நோக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வானாக. அல் மதரசத்து சஃபியா பெண்கள் மதரசாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது மாபெரும் கிருபையை கொண்டு இன்று துவங்கி இருக்கிறோம். அல்லாஹ் கியாமத் நாள் வரை இந்த மதரசாவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்வதற்கு எல்லா விதத்திலேயும் உதவி செய்து இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பொறுப்பிலே எடுத்துக் கொள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்கள் எல்லோரும் மீதுமே மார்க்கத்தை கற்றுக்கொள்வது கடமை என்பதை அருமை நாயகம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதே போல அருள்மறை குர்ஆனை நாம் ஓதுவதும் மற்றவர்களுக்கு ஓத கற்றுக் கொடுப்பதும் அதுவும் கடமை என்பதை, அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். குர்ஆனை நம்ம திறந்து பார்த்தோம்னு சொன்னா எங்கேயுமே ஆண்களை உதாரணமாக சொல்வதாக நம்ம பார்க்க முடியாது. ஆனா பெண்களை அல்லாஹ் உதாரணமா சொல்றான். ரெண்டுக்குமே உதாரணமா சொல்லுவான். நாம் நினைப்பது போல ஆண்கள் மட்டும்தான் இல்மிலே உயர்ந்தவர்களாக இருந்தார்களா? சஹாபாக்கள் இருந்தாங்க. நம்ம பயான் நிறைய கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆண்கள் சஹாபா தோழர்களுடைய இல்முகளை பற்றி தான் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பெண்கள் தாய்மார்கள் இல்மிலே எந்த அளவிற்கு உயர்ந்தவர்கள்? நமக்கு முன்னால பேசின அப்பாஸ் அவங்க சொன்னாங்க, பெண்களுடைய ஒரே ஒரு பெண்ணை பத்தி, நபீசா அம்மையாரை பத்தி தான் சொன்னாங்க. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே நிறைய பெண்கள் தாய்மார்கள் இல்மிலே உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள், இந்த அளவிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனா நமக்கு தான் தெரியல. ஆயிஷா நாயகியோட இல்மு என்ன தெரியுமா? ஆயிஷா நாயகியோட இல்மு பெண்களிலேயே ஆகச் சிறந்த இல்முடையவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லாரும் கேள்விப்பட்டு கற்றிருக்கலாம். ஆயிஷா நாயகி கூடவே இருந்து கற்றுக்கொண்டாங்க. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களோடு இருந்து கொண்டே கற்றுக்கொண்டார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நம்ம மதரசாவுடைய பேர் என்ன? அல் மதரசத்து சஃபியா. சஃபியா என்று சொல்லக்கூடிய பெயர் உம்முல் முஃமினீன் அன்னை சஃபியா அம்மையார் அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார், முஃமின்களுடைய தாய். 10வது பெண்ணாக அந்த பெண்ணை திருமணம் முடிச்சாங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க திருமணம் முடிச்ச அந்த சஃபியா அம்மையார் அவருடைய முதல் கணவர்
அவருடைய மனைவி இன்னொருத்தவங்க இருந்தாங்க. அவங்க யாரு தெரியுமா? யூத பெண்மணி. இவங்களும் யூதமா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணைவராகி உம்முல் முஃமினாக ஆயிட்டாங்க. அந்த கணவருடைய முதல் மனைவி யாரு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டு இறைச்சியில விஷ வச்சு கொடுத்தாங்க தெரியுமா? யூத பெண்மணி. அது எதுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா, இங்க நபியான்னு சோதிக்கிறதுக்காக கொடுத்தேன்னு சொன்னாங்க. அந்த பெண்மணியுடைய கணவர் தான் முதல் கணவர் உம்முல் முஃமினீன் சஃபியா அம்மையார் அவர்களுடைய கணவர். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு சஃபியாவை கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. வீட்டுக்கு கூட்டு வரும்போது ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க, என்னமா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எப்போ கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. எல்லா மனைவிமார்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாலும் சரியாக இருக்கும். அவங்க என்ன செஞ்சாலும் சரி, எதுவுமே குறுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க, எந்த மனைவியும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஆயிஷா நாயகம் என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லாத்தையும் கேட்டுருவாங்க, ஓப்பனா வெளிப்படையா கேட்டுருவாங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா அம்மையார் அவங்களை வீட்டுக்கு கூட்டு வரும்போது என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு வந்த உடனே ஆயிஷா நாயகிட்ட கேட்டாங்க, சஃபியா உனக்கு பிடிச்சிருக்காமான்னு கேட்டாங்க. அந்த அளவிற்கு ஆயிஷா நாயகி அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய ஒரு முன்னுதாரணமாக ஆயிஷா நாயகி இருந்திருக்கிறார். அத்தகைய பெண்மணிகளும் பெண்களுக்கு தாய்மார்களுக்கு மாத்திரமல்ல ஆண்களுக்கும் கூட இல்மிலே ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. நிறைய ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க ஆயிஷா நாயகி சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ் அருள்மறை குர்ஆன்ல 2 வசனம் சொல்றான். ஒரு வசனத்துல 2 பெண்களை சொல்லி காமிக்கிறான். இவங்க ஈமானுக்கு உதாரணமானவங்க. அதே மாதிரி அடுத்த வசனத்துல இவங்க குஃப்ருக்கு ஈமானுக்கு எதிரான விஷயங்களுக்கு ஒப்பானவர்கள், உதாரணமானவர்கள் என்பதாக 2 பெண்களை தான் சொல்றான் அல்லாஹ். 2 பெண்களை அல்லாஹ் ஈமானுக்கு உதாரணமாகவும் அதே போல ஈமானுக்கு எதிரானதுக்கு உதாரணமாகவும் 2 பெண்களை அல்லாஹ் சொல்றான். முதலாவதாக லரபல்லாஹு மஸலல்லதீன ஆமனு இம்ரஅத்து ஃபிர்அவுன். முதல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த வசனத்துல ஈமானுடைய உதாரணமாக ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா அம்மையாவை சொல்றான். அதே போல இரண்டாவதாக மரியம் அம்மையார் அவர்களை சொல்கிறார். இது ஈமானுடைய உதாரணமாக. ஆண்கள் எங்கேயுமே உதாரணமா சொல்றத குர்ஆன்ல பார்க்க முடியாது. பெண்களை அல்லாஹ் சொல்லுகிறார். அதே போல எப்படி ஈமானுக்கு உதாரணமாக சொல்லுகிறானோ, கண்ணியப்படுத்துகிறானோ, அதே போல லரபல்லாஹு மஸலல்லதீன கஃபரு இம்ரஅத்த நூஹ் வ இம்ரஅத்த லூத். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மனைவிமார்களை குஃப்ருக்கு உதாரணமானவர்களாக அல்லாஹ் சொல்றான். அப்போ தாய்மார்களிலே அவர்களுடைய ஒவ்வொரு நடத்தையும் கொண்டு ஈமானிலேயும் உயர்ந்தவர்களாக ஆகலாம், குஃபுரிலேயும் உயர்ந்தவர்களாக ஆகலாம். அவர்களுடைய நடத்தை கொண்டுதான் இருக்கும். பெண்கள் தாய்மார்கள் நினைத்தால் முதலிலே வீட்டை சரி செய்வார்கள், பிறகு தெருவை சரி செய்வார்கள், பிறகு ஊரை சரி செய்வார்கள், அதற்கு பிறகு உலகத்தையே சரி செய்யக்கூடிய பெரிய இல்முதாரியாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் தாய்மார்கள் தான். முதல் பள்ளிக்கூடம் இருங்க, தாய்மார்களுடைய மடிதான். அதுதான் முதல் பள்ளிக்கூடம். அந்த சிறுபிராயத்திலே இந்த குழந்தை என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அதுதான் அந்த குழந்தைக்கு பெரிய நிலையிலே வருவதற்கு ஒரு முதல் படியாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல பெண்கள் பற்றி சொல்லுகின்ற பொழுது ஈமானுக்கு உதாரணமாக இருந்தவர்கள், ஏன் அவர்கள் ஈமானுக்கு உதாரணமாக இருந்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய கற்பொழுக்கத்தை அவர்கள் பாதுகாத்தார்கள், கற்பை அவர்கள் பாதுகாத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், பார்வையை தாழ்த்தியவர்களாக கற்பொழுக்கமுடையவர்களாக இருந்தவர்கள் தான் ஈமான்தாரிகள். அன்னை ஆசியா அம்மையார் அவர்களாக இருக்கட்டும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், 2 பேர்களுமே தங்களுடைய கற்பொழுக்கத்தை பாதுகாத்த ஒரே காரணத்தினால் தான் அல்லாஹ்விடத்திலே குர்ஆனிலே பதிவு செய்யப்படக்கூடிய அளவிற்கு உயர்ந்தவராக தாய்மார்கள் இருந்தார்கள். நம்ம வெறுமே சஹாபாக்கள் ஆண்களை மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்கும் உதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். கலீஃபாக்களை சொல்லுவோம், பிறகு இருக்கக்கூடிய சஹாபாக்களை சொல்லுவோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுற்றிலும் அப்படி அந்தந்த நேரத்தில் அமர்ந்து கொண்டிருந்த சஹாபாக்களை தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் தாய்மார்கள், பெண்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டுருவாங்க. எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களே, சட்டங்களை சொல்றீங்களே, அவங்களுக்கு நேரம் ஒதுக்குறீங்களே, அப்ப எங்களுக்கு என்பதாக பெண்கள் உரிமையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டு நேரத்தை வாங்கி கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சட்டதிட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வளர்ந்தவர்களாக பெண்கள் தாய்மார்கள் இருந்தார்கள். அந்த தாய்மார்களை போல நம்முடைய இந்த ஊரிலே தாய்மார்கள் வர வேண்டும், சகோதரிகள் வர வேண்டும். அப்பொழுதுதான் முதலாவதாக கற்பொழுக்கத்தை பேணக்கூடியவர்களாக நம்முடைய தாய்மார்கள் இருக்க முடியும். அத்தகையவர்கள் தான் ஆசியா அம்மையார் அவர்களை போல, மரியம் அம்மையார் அவர்களைப் போல நிச்சயமாக ஈமானிலே உயர்ந்தவர்களாக, முன்னுதாரணவர்களாக இந்த தாய்மார்கள் ஆக முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை நாயகம் சொல்வாங்க, அஃதலுன் நிசா, பெண்களிலே சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? பெண்களிலே சிறந்தவர்கள் அவர்கள் அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கவாதிகள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டியதிலே ஆசியா அம்மையார் இருக்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். ஆசியா அம்மையார் இருக்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. அல்லாஹ் யாரை ஈமானுக்குரிய 2 உதாரணங்கள் என்பதாக பெண்களை சுட்டி காண்பித்தானோ, பெயர் சொல்லி அல்லாஹ் சொல்றான் 2 பேரையும். அந்த 2 நபர்கள் ஈமானுக்கு உதாரணமாக ஆனார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் கற்பொழுக்கத்தை பாதுகாத்த ஒரே காரணத்தினால். அவருடைய கற்பொழுக்கத்தினுடைய கடைசி உயர்தரம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் இடத்துல ஆசியா அம்மையார் கேட்ட ஒரே வார்த்தை அல்லாஹ் அந்த குர்ஆன்ல அப்படி பதிவு செய்யறான், ரப்பிப்னிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா. எனக்கு ஃபிரௌன் என்னுடைய கணவர் எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்லை, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை மட்டும் தந்துரு. சொர்க்கத்திற்காக வேண்டி நான் எதை வேணும்னாலும் இந்த துன்யாவில நான் அனுபவிக்க ரெடியா தயாரா இருக்கிறேன்னு சொல்லி ஆசியா அம்மையார் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஆசியா அம்மையார் அவர்கள் தான் ஈமானுக்கு உதாரணமானவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். ரொம்ப சித்திரவதைப்பட்டான் ஆசியா அம்மையார் அவர்கள். 2 கையிலையும் ஆணி அடிக்கப்பட்டு, சிலுவையில ஆணி 2 கையிலே அடிக்கப்பட்டாங்க. கொடூரமாக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அந்த ஃபிரௌனுடைய கொடூரம் அவருடைய மனைவி ஆசியா அம்மை அவர்களுக்கு இத்தனை கொடுமையும் இரும்பு கொக்கியால அவங்கள அப்படியே 2 பக்கமும் மாட்டி அப்படியே தூக்கி தொங்க விட்டாங்க. எதுக்கு? ஒண்ணு ஆசியா அம்மை என்ன செஞ்சாங்க? ஒண்ணு செய்யல, ஈமான், அந்த ஈமானுக்காக வேண்டிய ஃபிரௌன் கொடுத்த அத்துணையையும் என்ன செஞ்சாங்க? ஆசியா அம்மா பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு ரப்பின்னிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீடை மட்டும் தான், இந்த துன்யாவில் எது வேண்டுமானாலும் எவ்வளவு கஷ்டங்களையும் நான் தாங்கிக் கொள்கின்றேன் என்பதாக ஈமானுக்கு முன்னுதாரணமாக இருந்தார்கள். தன்னுடைய கற்பை பாதுகாத்தார்கள் ஆசியா அம்மையார் அவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களைத்தான் ஒரு முன்னுதாரணமாக, ஈமானுக்கு முன்னுதாரணமாக அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். குர்ஆனிலே ஒரு பெண்ணுடைய பெயரை சொல்லி அந்த பெண் பரிசுத்தமானவள் என்பதாக சொல்லப்பட்ட ஒரே பெண் அன்னை மரியம் அம்மையார் அவர்கள்தான். மரியம் அம்மையார் அவர்கள்தான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த மரியம் அம்மையாரை பெண்களிலேயே சிறந்தவர்களாக நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அஹ்ஸனத் ஃபர்ஜஹா. மரியம் அம்மையார் அவர்கள் கற்பொழுக்கம் உடையவர்களாக இருந்த காரணத்தினால் உங்களை நான் பெண்களிலேயே சிறந்த பெண்ணாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலேயே ஈமானுக்குரிய உதாரணமாக மரியம் அம்மையார் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, நிச்சயமாக தாய்மார்கள், பெண்கள், சகோதரிகள், இல்மிலே உயர்ந்தவர்கள், இந்த துன்யாவினுடைய ஆசை, இந்த துன்யாவினுடைய அழிவினுடைய விஷயங்களை மாத்திரம் மறந்து அவர்கள் ஈமானுக்குரிய மறுமைக்குரிய விஷயங்களை மாத்திரம் பெண்கள், தாய்மார்கள் சிந்தித்தார்கள் என்று சொன்னால், ஒரு ஊரை அல்ல, இந்த உலகத்தையே கண்டிப்பாக ஈமானுடையவர்களாக மாற்றக்கூடிய சக்தி தாய்மார்களுக்கு இருக்கிறார். அந்த நோக்கத்தை கொண்டுதான் நம்முடைய இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த துன்யாவினுடைய
அழிவினுடைய முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய, அழிவுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய தொலைக்காட்சி, இந்த டிவி இருக்கிற, இதுதான் முதலாவதாக நம்மை வழிகெடுக்கக்கூடியது இந்த டிவி தான். அதைவிட மோசமான நம்முடைய கையில தவழக்கூடிய இந்த செல்போன், மொபைல், அதுவும் நம்மை வழிகெடுத்துக் கொண்டு நரகத்தின் பக்கம் நம்மை இழுத்து கொண்டு செல்வதற்காக வேண்டித்தான் இன்று நாம் அதை அதிகமாக நாம் அதை புழங்கிக் கொண்டே இருக்கிறோம். அத்தியாவசிய தேவையாக இருந்தாலும் அனாவசியமாக நாம் அதை உபயோகப்படுத்துகின்ற காரணத்தினால் என்ன செய்து இந்த டிவியும் இந்த மொபைலும் நம்ம நரகத்துக்கு கொண்டு போயிரு. அளவாக உபயோகிக்க வேண்டும். செல்போன் தேவைதான், பேசுவதற்கு தேவைதான், மற்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு தேவைதான். ஆனால் அதிலேயே நாம் மூழ்கி கொண்டு ஈமானுடைய இஸ்லாத்தினுடைய விஷயங்களை உதறி தள்ளி விடுகிறோமே, அதுதான் நம்மை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்கிறது. ஆகவே நாம் சொர்க்கத்தின் பக்கம் நம்முடைய பெண்களை, தாய்மார்களை, சகோதரிகளை நாம் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆண்களாகிய நாம் எல்லா வகையிலேயும் உதவி செய்து முயற்சி செய்தால் நம்மையும் சொர்க்கத்துக்கு அவங்க கூட்டு போவாங்க. சொல்லுவாங்க இல்லையா, மதர்சாவுக்கு நீங்க உங்களுடைய பிள்ளைங்களை கூட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைங்க நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு உங்களுடைய கையை பிடிச்சுக்கிட்டு கூட்டு போகும். அத்தகைய அந்த ஒரு நிலை, சொர்க்கத்திற்கு நம்முடைய பிள்ளைகள் நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பிள்ளைகளை, அதிமுக்கியமாக பெண் பிள்ளைகளை, இந்த மதர்சாவுடைய விஷயங்களில நாம் கவனம் கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதே முக்கியத்துவம் நாம் மதர்சாக்களுக்கு கொடுக்கிறோமா? ஈமானுடைய இஸ்லாத்தினுடைய விஷயத்துல, தீனுடைய விஷயத்துல, மார்க்கத்தினுடைய விஷயத்துல நம்ம கொடுக்கிறோமா? சிந்தித்தோம் என்று சொன்னால் 0% தான். மார்க்கத்தினுடைய விஷயத்துல நம்ம அந்த அளவிற்கு, ஏன்னு சொன்னா படிச்சோம்னா நல்லா இருக்கலாம், சம்பாதிக்கலாம், யாருடைய தொந்தரவும் இல்லாம இருக்கலாம். நன்றாக சிந்தித்து பாருங்கள். எப்பொழுது நம்முடைய கவனம் எல்லாம் படிப்பின் பக்கம் சென்றதோ, அதிகமாக இந்த துன்யாவுடைய படிப்பின் பக்கம் சென்றதோ, நல்லா யோசிச்சு பாருங்க. தாய்மார்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறாங்க, தந்தைகளை ஒதுக்கி வைக்கிறார்கள். நம்ம தனியா போயிடுவோம், ஏதாவது காட்டுக்குள்ள தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒண்ணு பிடிச்சிட்டு இருந்துருவோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, தாய்மார்கள் பெற்றோர்களுக்கு வயதாகிவிட்டால் அவங்க வரக்கூட முடியாது. அந்த அளவிற்கு தனியாக, தூரமாக நம்ம நிம்மதியா இருக்கணும். எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? தாய்மார்களுடைய, தந்தைமார்களுடைய, பெற்றோர்களுடைய துஆ இல்லாமல் ஒரு காலமும் எவ்வளவு பணத்தை நீங்க சேமிச்சு வச்சாலும் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதை இந்த மார்க்கம் தான் நமக்கு சொல்லித்தரும். பள்ளிக்கூடங்கள் நமக்கு சொல்லித்தராது, பெரும் கல்லூரிகள் நமக்கு சொல்லித்தராது. சம்பாதிக்கணும், நல்ல டிப்டாப்பா வாழணும், ஆனா நிம்மதிங்கிறது இருக்காது. நன்றாக யோசித்து பாருங்கள், நன்றாக சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு நீங்க படிக்க சொல்லுவாங்க இல்லையா, அதிகமா படிச்சா, ஒரு அளவுக்கு மேல படிச்சா பைத்தியம் ஆயிடுவோம். ஆனால் எங்காவது அதிகமாக ஓதியவர்கள் யாராவது இது போல மனம் குந்தியவர்களாக யாராவது இருக்காரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஓதக்கூடிய ஆளுங்கள் நம்ம பார்ப்போம், ஓதுறவங்க ஓதிக்கிட்டே இருப்பாங்க. மதரசாக்களிலே சொல்லித்தரப்படுவது அதுதான். ஓதி முடிச்சிட்டீங்கன்னா பட்டம் முடிச்சோன்னா அவ்வளவுதான், போங்க, நீங்க அதுக்கப்புறம் ஓத வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, ஓதணும்னு சொல்லுவாங்க. நிறைய கித்தாபுகளை எடுத்து படிங்கன்னு சொல்லுவாங்க. போகின்ற பொழுது என்ன செய்வாங்கன்னா, கித்தாபு 4-5 கித்தாபை கொடுத்து இதை போய் முத்தாலா பண்ணுங்க, இதை போய் ஓதி பாருங்க, படிச்சு பாருங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நீங்க ஓதி முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு பட்டம் வந்துட்டோம், அதுக்கப்புறம் நீங்க ஓத வேணான்னு எந்த மதரசாவிலும் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன? அந்த அரபுல் இல்மு நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல தோண்ட இல்மு வந்து கொண்டே இருக்கும், தோண்ட வந்து கொண்டே இருக்கும். இல்முகளை ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதிமுக்கியமாக எப்பொழுது ஒரு தாய்க்கு, ஒரு பெண்ணுக்கு, ஒரு சகோதரிக்கு நாம் இல்மை கொடுத்து விடுகிறோமோ, ஒரு குடும்பத்துக்கு நம்ம கொடுத்துட்டோம்னு அர்த்தம். அந்த குடும்பத்தார்கள் எங்குவெல்லாம் செல்கிறார்களோ அங்குவெல்லாம் நிச்சயமாக இல்முகள், இந்த தீன் வளர்ந்து கொண்டே இருக்கும். சொர்க்கத்துக்காக வேண்டியே எல்லோரையுமே தயார் செய்வதற்காக வேண்டிய அவர்கள் ஈமானுடையவர்களாக ஆகுவார்கள் என்று சொன்னால், அதற்கு அதிமுக்கியமாக நாம் பெண்களுடைய, அதிமுக்கியமாக பெண்களுக்குரிய இந்த இல்மை நாம் கொடுப்பதற்கு முடிந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லா வகையிலையும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து நிச்சயமாக இந்த மதரசாவை
வளர்ப்பதற்கு நாம் எல்லாம் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி இல்மிலே உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நாம் எல்லாம் அவருடைய ஹதீதுகளை கொண்டு நாம் ஆண்கள் கவலைப்படுகின்றோம் என்று சொன்னால், பெண்கள் தாய்மார்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும் பொழுது தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு இருப்பாங்க, அலி ரலியல்லாஹு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. வந்த உடனே தன்னுடைய மகளையும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அழுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறத பார்த்து ஃபாத்திமா நாயகி கேட்பாங்க, தந்தையை ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாரு, மிஅராஜுக்கு போயிருந்த பொழுது நான் பார்த்த காட்சி, பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த தண்டனையை பார்த்த காட்சி என்னுடைய கண்களுக்கு வருகிறது. அதுதான் என்னுடைய கண்களில் தண்ணீரை வளவரைக்கிறது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெண்களுக்கு முக்கியமாக சொல்லுவோம் இல்லையா, படிப்பு வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க என்னமோ ஆண்களை விட உயர்ந்தவர்களாக தன்னை கருதி கொண்டு வீட்டை தான் ஆள வேண்டும் என்பதாக நினைப்பார்கள். ரிஜாலு கவ்வஹமுன் அலன் நிசா, அருமை குர்ஆனுடைய வசனம் அவ்வளவுதான். பெண்களை ஆண்கள் தான் நிர்வகிக்கணும், அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு பெண் குடும்பத்தை நிர்வகிக்கிறான்னு சொன்னா அது தேங்காய் உரிக்கிற கதையா போயிடும். பெண்ணு எந்த காலத்திலேயும் ஒரு குடும்பத்தை ஒரு வீட்டை நிர்வகிக்க முடியாது, ஆனால் சரி செய்ய முடியும். இரண்டுக்கும் வேற வித்தியாசம் இருக்கு. நிர்வாகம் செய்வது என்பது ஒரு ஆணுடைய கையிலே தான் இருக்க வேண்டும். ஆனால் பிள்ளைகளையும் ஒழுக்கத்தோடு வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு நிலையையும் பெண்கள் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய குடும்பத்தை கண்ணியமிக்கவர்களாக மாற்றக்கூடிய சக்தி பெண்களுக்கு இருக்கிறது. உழைத்து கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பது எந்த அளவிற்கு ஆணின் மீது கடமையோ, பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்ப்பது என்பது பெண்கள் மீது கடமை. அத்தகைய அந்த பெண்களை பற்றி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அந்த மிஅராஜ் பயணத்தின் பொழுது பெண்களை பார்த்தேன், அவர்களுடைய தண்டனையை பார்த்தேன், என்னுடைய கண்ணீர் இப்பொழுது வருவதற்கு அதுதான் காரணம் என்பதாக சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் அவங்களுடைய தலையில் இருக்கிற அந்த முடி இருக்கு இல்லையா, முடியால தலைகீழ கட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தார்கள். கீழே இருந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நெருப்பு எரிகிறது, தலை முடியை கொண்டு தலைகீழாக கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள். அந்த பெண்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்தேன். அவர்களுக்கு ஏன் இந்த தண்டனை தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மற்ற ஆண்களுக்கு மத்தியிலே தன்னுடைய முடியை மறைக்காமல் வெளியே காட்டிக் கொண்டிருப்பார். புர்கா போட்டிருப்பாங்க, டைட்டா போட்டிருப்பாங்க. அந்த மேலுள்ள துணி இருக்குல்ல, புர்கா துணிய கழுத்துல இப்படி போட்டிருப்பாங்க. உடை எப்படி அணிய வேண்டும் என்பதனுடைய ஒழுக்கம் தெரியாதவர்கள் இப்படித்தான் அணிவார்கள். புர்கா அணிவது என்பது தன்னுடைய உடல் முழுவதையும் மறைப்பதற்கு தானே தவிர உடலை கெட்டியாக ஆக்கிக் கொண்டு வெளிக்காட்டுவதற்கு அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மற்ற ஆண்களுக்கு மத்தியிலே தன்னுடைய முடியை ஒரு பெண்ணு காட்டுகின்றாள் என்று சொன்னால் அவருடைய தண்டனை இது மறுமையிலே நடக்கும், நான் நடந்ததை பார்த்தேன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அதே போல இன்னொரு பெண்ணுக்கு நாக்கு இழுக்கப்பட்டு அதே மாதிரி நாக்கினாலே கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தாலாம். உடம்புடைய கொழுப்புல உருகி வழிந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பெண் யாரு தெரியுமா? கணவனை ஏசி பேசி மரியாதை இல்லாமல் நடத்துபவள். இப்பொழுது படிப்பு கூடிருச்சுன்னு சொன்னா தன்னுடைய கணவனை மதிப்பதை ஒவ்வொரு பெண்ணும் இதே போலத்தான் இருக்கிறார். அந்த பெண்ணுடைய தண்டனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாக்கை கொண்டு கட்டி தொங்க விட்டிருந்தான். அவருடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உருகி கொட்டி கொண்டிருந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. கணவனை ஏசி பேசி மரியாதை இல்லாமல் நடத்துபவர்களுடைய தண்டனை இது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல முன்னெற்றியினுடைய அந்த முடியை பிடித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைகளையும் கால்களையும் கட்டப்பட்ட நிலையிலே அந்த பெண்மணிக்கு பாம்பு தேள் போன்ற விஷ ஜந்துகள் கொட்டும்படி அல்லாஹ் ஆக்கியிருந்தான். அவர்களையும் பார்த்து பெண்கள் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் யாரு தெரியுமா? தொழுகை, நோன்பு இது போன்றவைகளை சர்வ சாதாரணமாக விட்டுக் கொண்டிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே செல்லக்கூடிய பெண்ணுக்கு அல்லாஹ் இந்த தண்டனை கொடுத்திருந்தான்.
எவ்வளவு பேர் போறோம்? தாய்மார்களே, கணவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வெளியே சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தண்டனை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இத்தகைய தண்டனைகள் எல்லாம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, தாய்மார்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நான் அந்த மேராஜ் பயணத்தின் பொழுது பார்த்தேன். அந்த கவலை, அந்த தண்டனையுடைய அந்த சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே வந்த பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. ஃபாத்திமாவை என்பதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய புண்ணியமிக்க மகளார் ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் எப்படி இல்மிலே உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்களோ அதே போல இது போன்ற ஒழுக்கமான விஷயங்களிலே அதிமுக்கியமாக நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு எண்ணத்தினுடைய உபதேசம் தானே தவிர பெண்களை குறை கூறுவதற்கோ பெண்களை மட்டம் தட்டி பேசுவதற்கோ இந்த செய்திகள் நம் அவர்களுக்கு மத்தியிலே பரப்பப்படுவதில்லை. ஒழுக்கத்தோடும் அதிமுக்கியமாக நம்முடைய இஸ்லாமிய தாய்மார்கள், சகோதரிகள் கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரே நன்னோக்கிலே தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பரப்பப்படுகிறது. ஆகவே நம்முடைய இந்த மதரசத்து சஃபியா பெண்கள் மதரசா துவக்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு நோக்கம், நம்முடைய ஊர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர்வாசிகள், பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், அது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, அருள்மறை குர்ஆனுடைய வசனங்களை எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, யாருடைய உள்ளத்திலே சிறிதளவேனும் குர்ஆனுடைய வசனங்கள் இல்லையோ அது பாலடைந்த வீட்டுக்கு சமம் என்பதாக சொன்னார்கள். எத்தனை நபர்கள் குர்ஆனுடைய ஒரு வார்த்தை கூட தெரியாமல் இந்த அளவிலே வயது முதிர்ந்தவர்களாக நம்மளிடமிருந்து பிரிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மறுமையினுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த கவலை நம்முடைய நிர்வாகத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஊர்வாசிகள் ஆண்களுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணம் தான். இன்ஷா அல்லாஹ் அந்த நோக்கத்திலே தோன்ற இருக்கக்கூடிய இந்த மதரசத்து சஃபியா மதரசாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து கபூல் செய்து எல்லா விதத்திலேயும் உதவி செய்து, அதிமுக்கியமாக இந்த பள்ளிவாசல் மதரசாவினுடைய கட்டிடங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிவிரைவிலே முழுமைப்படுத்தக்கூடிய பொருளாதாரத்தை தந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மதரசாவிற்காக வேண்டி, பள்ளிவாசலுக்காக வேண்டி யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உழைக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து, அல்லாஹ்வினுடைய வீட்டையும் அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக்கொள்ளக்கூடிய மதரசாவையும் தன் பொறுப்பாக எடுத்துக்கொண்டு யார் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து அல்லாஹ்வுடைய வேலையை செய்கிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய வேலையை பொறுப்பெடுத்துக்கிறான், அவர்களுடைய குடும்பத்தாருடைய வேலையை பொறுப்பெடுத்துக்கிறோம். ஒரே நியத்திலே இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த பள்ளிவாசல் மதரசாவை சரியாக நியமித்து இந்த மதரசாவை தினந்தோறும் வழிநடத்தி இல்முனுடைய தீனுடைய எல்லா விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் சரிவர நம்முடைய தாய்மார்களுக்கு கொடுப்போம். வரக்கூடிய சந்ததிகள் நிச்சயமாக ஈமானோடும் இஸ்லாத்தோடும் கடைசியிலே அவர்கள் இந்த துன்யாவை விட்டும் மறைகின்ற பொழுது மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் எழுப்பப்படக்கூடிய சந்ததிகளாக ஆக்கக்கூடிய ஒரு காரணியாக இந்த மதரசாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி நல்லருள் பாலிப்பானாக என்று துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வாகப தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அடுத்ததாக நம்முடைய மக்கா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் அமீன் தாவூதி ஹஸரத் பெருந்தகை அவர்கள் நமக்கு வாழ்த்துரை வழங்குவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். அம்மா பஅத். அன்பு குறித்தான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாய் சுவனவாதிகளின் சுபசோபனத்தை சமர்ப்பித்து துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு மிகுந்தவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான ஒரு ஏற்பாடு. கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு தற்போது இந்த பெண்கள் மதரசாவுடைய பணி கையில் எடுக்கப்பட்டு அது உத்வேகமாக துவங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த முயற்சியை கபூல் செய்து கொள்வானாக. எந்த நோக்கத்திற்காக, நல்ல நோக்கத்திற்காக இது ஆரம்பிக்கப்படுகிறதோ
அந்த இஹ்லாஸான நோக்கத்தினை அல்லாஹ் தாலா மறுமை வரை தொடர செய்வானாக. அங்கு மிகுந்தவர்களே, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, உஸ்தாமார்கள்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க. மகரிபுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் ஒரு சில அஜித் சொல்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் தள்ளி வச்சுக்கலாங்கிறாங்க மகரிபை. அப்படிலாம் வைக்க முடியாது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். பெண்கள் மதரசா அப்படிங்கிறது ஒரு ஊருடைய, ஒரு தெருவுடைய, ஒரு மஹல்லாவுடைய மின்னக்கூடிய நட்சத்திரம் போன்றது. இடையில சில பேச்சுக்கள்லாம் வந்துருச்சு, நம்ம எல்லாமே கேள்விப்பட்டது தான். இது ஒளிவு முறையாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பக்கத்தில் மதரசாக்கள் தேவையா அப்படிங்கிற பேச்செல்லாம் அது அப்படி இல்லை. ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு மதரசா தேவை, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மதரசா தேவை, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மதரசா தேவை. மதரசா அப்படிங்கிறது பிள்ளைகளை உருவாக்குகிற இடம் மட்டுமல்ல, அந்த பகுதியை தீன் சார்ந்த பகுதியாக மாற்றுகிற இடம். இந்த மதரசானா மதரசாவில் பிள்ளைங்க வருவாங்க, ஒரு அஜத் இருப்பாங்க, ஒரு ஆலிமா இருப்பாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுப்பாங்க. 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சு போகிற விஷயம் அல்ல அது. அந்த மதரசாவை மையப்படுத்தி அதை சுற்றி இருக்கிற பகுதிகள், சுற்றி இருக்கிற வீடுகளுக்கு தீன் பரவிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் இங்க நோக்கம். அங்க வரக்கூடிய போகக்கூடிய பிள்ளைங்களை பார்க்கும்போது அங்க வசிக்கிற அந்த மஹல்லா வாசிகளுக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும். அந்த மதரசாவில் ஓதக்கூடிய சத்தத்தை கேட்கும் போது அந்த சுற்றி இருக்கிற வீடுகளில் உள்ள பிள்ளைங்களுக்கு மாற்றம் ஏற்படணும். அந்த மதரசாவில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள், செயல் திட்டங்கள், நிகழ்ச்சிகள், பயான்கள், இவைகளை எல்லாம் அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். இதுதான் அந்த மதரசாக்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களுக்கு பின்னால் இருக்கிற பல இமாம்களும் இன்று வரையிலும் உருவாக்கப்படுவதற்கான முக்கிய காரணம். அது ஏதோ எல்லாரும் ஆரம்பிச்சிருக்காங்க, நானும் ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற நோக்கம் அல்ல. இல்லை, உண்மையிலேயே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் எந்த நோக்கத்தில் துவங்கப்படுகிறதோ அதை வைத்துத்தான் அதனுடைய வெற்றி தோல்வி முடிவு செய்யப்படும். அது வியாபாரமோ, தொழிலோ, குடும்பமோ, அல்லது இது போன்ற இறையில்ல பணிகளோ, எந்த பணியாக இருந்தாலும் சரி, அதனுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எதற்காக அது துவங்கப்படுகிறது, எப்படிப்பட்டவர்களால் துவங்கப்படுகிறது, அந்த நோக்கத்தினுடைய விசாலத்தை பொறுத்து, அந்த நோக்கத்தினுடைய உள தூய்மையை பொறுத்து, இஹ்லாஸை பொறுத்து அல்லாஹ் அதை காயும் தாயமாக ஆக்கி வைப்பான் கியாமத்து வரையிலே. கண்டிப்பாக இந்த மதரசா இங்கே இப்போது துவங்கப்பட இருக்கிற இந்த மதரசா, உருவாக்கப்பட இருக்கிற மதரசா சாலிஹீன்கள் மூலமாக துவங்கப்பட்டிருக்கிறது, சிறந்த ஆசிரியர் பிறந்தகை மூலமாக துவங்கப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை அல்லாஹு தாலா கண்டிப்பாக கியாமத்து வரை கொண்டு போய் சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, பெண்களுடைய ஒழுக்கம் சம்பந்தமாக பேசினார்கள். இன்றைக்கு நாம் மீண்டும் மீண்டும் அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஒரே ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஹஸரத் அன்னை ஜுபைதா அம்மையார் என்கிற ஒரு ஆகச்சிறந்த பெண்மணி. ஜுபைதா அம்மையார்னு சொன்னா அப்பாசியா ஹிலாஃபத்துல ஹாரூன் ரஷீத் பாதுஷா அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஹலீஃபா இருந்தாங்க. அவங்களுடைய அருமை துணைவியார் தான் யாருங்க? ஜுபைதா அம்மையார். அவங்க எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கும் மக்காவில் உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், ஜுபைதா கேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஜுபைதா கால்வாய் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. ஜுபைதா கால்வாய்னா என்னங்க? நதி நீரை இணைக்கிற ஒரு திட்டம் அது கால்வாய். எங்கிருந்து எங்க தெரியுமா? ஈராக்குடைய ஃபுராத் நதியில இருந்து, ஈராக்கில இருந்து மக்கா வரை, அரஃபாவுடைய மைதானம் வரை, ஈராக்கிலிருந்து அரஃபா மைதானம் வரை ஹாஜிகள் பயன்பெறுவதற்காக வேண்டி அந்த கால்வாய் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஏற்படுத்தியவர்கள் அன்னை ஜுபைதா அம்மையார். ஹாஜிகள் சிரமப்படுவதை பார்த்து, தண்ணீருக்கு சிரமப்படுவதை பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்க? அன்னைக்கு உருவாக்கி வைத்த அந்த மிகச்சிறந்த சேவை. ஏன் நான் சொல்ல வரேன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பேசுறோம் அவங்கள பத்தி. அவங்களுடைய சேவை, உலகத்துல எத்தனையோ கால்வாய் கட்டப்பட்டிருக்கிறது, எத்தனையோ தண்ணீர் தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கும் ஒவ்வொரு உம்ராவுடைய ஹாஜிகளும் அங்கே செல்லுகிற போது அந்த பாருங்க, அது ஜுபைதா கால்வாய், அதன் மூலமா ஜுபைதா அம்மையார் கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா பேசுறமே. ஏன், என்ன காரணம்? அவங்களுடைய பெயர் இன்றும் உச்சரிக்கப்படுகிறது, இன்னைக்கு கியாமத்து வரை உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த அம்மையார் வாழ்ந்த இஹ்லாஸான வாழ்க்கை, மன தூய்மையான வாழ்க்கை. அவங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க. நாட்டின் அரசி, ஒரு நாட்டினுடைய அதிபதியின் மனைவி,
அவர்கள் நினைத்தால் எதையும் செய்து சாதிக்க முடிகிற ஒரு இடத்துல இருந்தவர்கள், அவர்கள் தன் ஒழுக்கமான வாழ்க்கையின் மூலமாக இந்த சிறப்பை அடைகிறார்கள். ஒழுக்கமான வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒழுக்கமான வாழ்க்கை? இன்னைக்கு எங்க அத்தா யார் தெரியுமான்னு சொல்லிட்டு உலகத்திலே பெருமை பேசக்கூடிய பெண்களை பார்க்க முடிகிறது. கணவனை விட சற்று உயர்ந்த இடத்துல தன்னுடைய தந்தை இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா அதை மையமாக வைத்து தன் கணவனை அடிமைப்படுத்துகிற சூழ்நிலையை நான் பெண்கள்கிட்ட பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஒரு மிக மோசமான பல்வேறு சூழ்நிலைகளை நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது. ஆனால் ஒரு நாட்டின் அரசியாக இருந்த போது கூட எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற கேளுங்க. ஒரு முறை அவர்கள் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த புறத்திலே பெண்கள் தனிமையில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அன்னை சுபைதா அம்மையார். அந்த புறம்னா நீங்க நினைச்சிடக்கூடாது, பலங்க அரசை கூட அந்த புறம் நினைக்க கூடாது. பெண்களுக்காக தனியாக இருக்கிற ஒரு இடம். அரசருடைய செய்தியை தாங்கிக் கொண்டு ஒரு அரச பணியாளர் அந்த இடத்திற்கு வருகிறார். கதவை திறந்த நிலையில இருக்கிறது. அனுமதி கேட்காம உள்ள வந்துடுறார். அந்த நேரத்துல அன்னை சுபைதா அம்மையார் தன்னுடைய தலையை பணிப்பெண்கள் மூலமாக வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே அனுமதியின்றி அவசர செய்தி என்கிற காரணத்தினாலே வேகமாக உள்ள வந்தவர் சுபைதா அம்மையார் தலையில துணி இல்லாம இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனேயே டக்குன்னு பின்வாங்கிடுறார். என்ன அவசரம் அப்படின்னு கேட்கிறாங்க. செய்தியை சொல்லப்படுகிறது. பணியாள் வந்ததை பார்த்த உடனே சுதாரிச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, டக்குன்னு அவங்க எந்திரிச்சிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சிருது. செய்தி கேட்கிறாங்க. செய்தி நிறைவேற்றப்படுகிறது. எல்லாம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த பணியாளரை அழைக்கிறார்கள் சுபைதா அம்மையார். அழைச்சு கேட்கிறாங்க, அன்னைக்கு வேகமா வந்தீங்களே என்ற செய்தி சொல்றதுக்காக வேண்டி, என்னுடைய ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலே எதையெல்லாம் பார்ப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, ஒரு மஹரமான ஆண் மகரம் இல்லாத ஒரு ஆண் ஒரு பெண்ணில் எந்த உறுப்புகளை பார்ப்பதற்கு, இந்த முகத்தையும் 2 கைகளையும் தவிர்த்து வேறு ஏதேனும் ஒரு உடல் பகுதியை நீ பார்த்தாயா என்று பார்த்தாயான்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அம்மையாரே அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், அப்படி நான் எதையும் பார்க்கல. நான் அவசரமாக நுழைந்த நேரத்துல நான் திரும்ப செல்லுகிற போது உங்களுடைய தலை முடி மட்டும்தான் என் கண்ணில் பட்டுச்சு, வேற எந்த உடல் பாகத்தையும் நான் பார்க்கலன்னு சொல்றாங்க. அப்படியா, நீ போ அப்படின்றாங்க. போயிட்டாங்க. அன்று இரவு அரசியை சந்திப்பதற்காக ஹாரூன் ரஷீத் பாதுஷா வருகிறார். தலை மொட்டையடிக்கப்பட்ட நிலையிலே அம்மையார் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். காரணம் கேட்கிற போது சொல்லுகிறார்கள், ஒரு அந்நிய ஆடவனின் கண்ணிலே பட்டுவிட்ட அந்த முடி என் உடலில் இருப்பதற்கு தகுதியானது அல்ல என்று சொன்னார்கள். ஒரு அரசியாக இருந்து இந்த மார்க்கம் வரையறுத்த வரையறைகளை தங்களுடைய இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்குள்ளே தன்னை வைத்துக் கொண்டதனுடைய வெளிப்பாடு, அதன் பயன் இன்று வரையிலும் அவர்கள் மக்பூலியத்தான பெண்மணியாக, நம்மால் உதாரணம் காட்டப்படக்கூடிய ஆகச்சிறந்த பெண்மணியாக இன்று வரையிலும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த சிறப்பை, அந்த இறையச்சத்தை தான் நம்முடைய பெண்களுக்கு அல்லாஹ் வழங்க வேண்டும். அதுதான் நம்முடைய பெண்கள் அரசாவுடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு பெண்ணும் அன்னை சுபைதா அம்மையாரை போன்ற குணம் கொண்டவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கணும். அவர்களை விட சிறந்தவர்கள் அரச பரம்பரையில் இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? இங்க இல்ல. அவர்களே எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இந்த மேற்கத்திய கலாச்சாரம் மூழ்கிய இந்த உலகம் இருக்கிறதே, இது நமக்கு பெண் அடிமைத்தனத்தை தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது, பெண்ணியத்தை அல்ல. பெண்கள்லாம் என்ன ஆண்களோட துச்சம் போனவங்களா? அவ வீட்டிலே உட்காரணுமா, சமைக்கணுமா, அப்படியெல்லாம் கேட்டு பெண்களை தூண்டி வெளியிலே இழுத்து இன்றைக்கு பெண்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வியாபாரம் களை கட்டி கொண்டிருக்கிறது உலக அரசாங்கம், உலக சந்தையிலே. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த யூதர்களுக்கு, ஏன் இந்த மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு இந்த இஸ்லாத்தையும் இஸ்லாமிய நெறிமுறைகளையும் பார்த்தால் அச்சமாக இருக்கிறது? காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் இல்லை, எல்லா இஸ்லாமிய பெண்களும் முழுமையான இஸ்லாமிய வழிமுறைகளை பேணி நடந்து விட்டால் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள், பல கோடிக்கணக்கான டாலர்கள் உலக சந்தையிலே வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். ஏன்? முழுமையான இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுகிற, பரதாவை பேணுகிற ஒரு பெண்மணி நேபாளிஸ் போட மாட்டான், லிப்ஸ்டிக் அடிக்க மாட்டான், தேவையற்ற எந்த உபகரணங்களையும் வாங்கி கேட்டு தன் கணவனை தொந்தரவு செய்ய மாட்டாள், அவசியமற்ற எந்த அலங்கார பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாள். பீரோ நிறைய பட்டுப்பாவடை, பட்டு துணிகள், பட்டு சேலைகள் இருந்தாலும் கூட எனக்கு இன்னும் 2 வேணும்னு கேட்க மாட்டான். இதையெல்லாம் புரிந்து வைத்துக் கொண்டுதான்
பெண்களை கொண்டு தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்களை வியாபார பொருளாக மாற்றுவதற்காகத்தான் பெண் உரிமை என்பதாகவும் பெண்ணியம் என்பதாகவும் என்று பேச வைத்திருக்கிறார்கள் மேற்கத்திய உலகத்தவர்கள். அந்த மாயையிலே சிக்கிக் கொள்ளாமல் இந்த மார்க்கமும் இந்த தீனும் அல்லாஹும் ரசூலும் எந்த வழியை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த வழியை கடைபிடித்து பின்பற்றி ஆகச்சிறந்த பெண்களாக இந்த உலகில் அல்ல, உலக மக்களுக்கு மத்தியில் அல்ல, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு முன்னிலையிலே அல்ல, அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே, அல்லாஹுடைய ரசூலுக்கு முன்னிலையிலே நாளை மறுமையிலே கண்ணியமான பெண்கள் என்கிற பெயரை எடுக்கிற பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தின் எல்லா பெண்களுக்கும் நந்தல் புரிவானாக. எதை கேட்டோமோ இதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசலுடைய துணைத் தலைவர் அவர்கள் நன்றி தெரிவிப்பார். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. அல்-மஸ்ரூல் சஃபியா பெண்கள் மதரசா எளிமையான முறையிலும் நல்ல ஒரு துவக்கமாக துவங்கப்பட்டுள்ளது. இந்த மதரசா அடிக்கல் நாட்டியது நியத்து எல்லாமே பெண்கள் மதரசா ஆரம்பிக்கின்ற நியத்தோட ஆரம்பிச்சோம். இந்த மதரசா சதுர் பாக்கிய ஆரம்பிச்சாங்க. அவங்களோட துவா பார்க்கட்டும், இல்லை வந்து பால்வெட்டு துவா பார்க்கட்டும், நல்லா அதோட வீடை உருவாக்கிட்டான், பள்ளியாசல் உருவாக்கிட்டான். அது பெரிய சிறப்பா இருக்கு. இதுவே நம்முடைய அடிக்கல் நாட்டுக்கு நல்லா ஒரு வெற்றியாக நம்ம கருதுறோம். இப்ப வந்து அந்த மதரசா சஃபியா பெண்கள் மதரசா வீடு போட்டுருக்கோம்.